வெல்கம் டு டெய்லி ஹிந்தி சேனல். இந்த vlogல வந்து நம்ம இந்த அமேசானில் இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் ஒர்க் புக்குன்னு வாங்கியிருந்தேன். சும்மா கிட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுற ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் புக்கில் அமேசான்லேயே கிடைக்கிது. சும்மா ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒர்க் அவுட் பண்ணால் கொஞ்சம் ஹிந்தி வொக்காபுலரி டெவலப் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணலாம், பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். லேர்ன் பண்ணுறவங்க நம்ம சேனலில் கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன வேர்ட்ஸ்க்கு என்னென்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். இதில் ஒரு 13 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்குது. ஒரு சாப்டர் பின்னாடியும் இந்த மாதிரி OMR ஆன்சர் ஷீட்ஸ், இது மாதிரி ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆன்சர்ஸை இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஹமாரி பாஷா. இதில் ஒரு 5 டாபிக்ஸ் பற்றின கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ மௌகிக் பாஷா, லிக்கித் பாஷா, சாங்கேதிக் பாஷா, லிபி, பாரதிய ராஜ்ய ஏவம் உன்கி பாஷாएं. மௌகிக் பாஷானா, பாஷா அப்படின்ற வேர்டுக்கு முதல்ல மீனிங் என்னென்னா மொழி, லாங்குவேஜ். மௌகிக் பாஷானா ஸ்போக்கன் லாங்குவேஜ், லிக்கித் பாஷானா ரிட்டன் லாங்குவேஜ், சாங்கேதிக் பாஷானா சைன் லாங்குவேஜ், ஸோ சைகை மொழி, லிபினா ஸ்கிரிப்ட், அந்த லாங்குவேஜோட ரிட்டன் ஃபார்ம். ஸோ பாரதிய ராஜ்ய நம்ம நாட்டோட ஸ்டேட்ஸ், இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் லாங்குவேஜஸ். ஸோ இந்த 5 டாபிக்ஸ் ரிலேட்டடாக தான் கொஷின் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர்ஸ் பார்ப்போம். तो फर्स्ट क्वेश्चन बोला, जिस साधन से हम अपने विचारों या बातों को दूसरों के समक्ष प्रकट करते हैं उसे क्या कहते हैं? எந்த சாதனத்தை கொண்டு நாம் நமது ஐடியாக்களை மற்றவர்களுக்கு தூசரோங்கே பிரகட் கர்த்தே, மற்றவங்களுக்கு நம்மளோட ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிப்போம், அதை என்னன்னு சொல்லுவாங்க? பொதுவாக திங்க் பண்ணி பார்த்தா நம்ம மொழியை வச்சு தான் எல்லாருக்கிட்டையும் நம்மளோட ஐடியாஸை ஷேர் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ மொழி, பாஷை தான் அதுக்கு ஆன்சர். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வர்ணமாலா ஸ்வர் வியஞ்சன்லாம் ஒரு உயிரெழுத்து, மெய் எழுத்து, ஒரு லாங்குவேஜோட பேசிக் லெட்டர்ஸ் கற்றுக்கிறது, அது இதுக்கு ரிலேட்டடாக இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் பாஷா. ஓகே, மொழி கிட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் ஹிந்தி படிக்கிற, லேர்ன் பண்ணுற கிட்ஸ், இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருந்தால் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காட்டுங்க. हिंदी हमारी राजभाषा है. हिंदी நம்முடைய அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ ராஜபாஷா, ராஷ்டிர பாஷான்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் ஹிந்தி. ஸோ அந்த ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பாரத் में कौन कौन सी भाषाएं बोली जाती है? நம்ம இந்தியாவில் என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுவோம்? ஸோ பாரத் में कौन कौन எந்தெந்த பாஷைகளை பேசுவோம், பேசப்படுது, बोली जाती है. बांग्ला तथा मराठी, हिंदी, गुजराती, पंजाबी, मलयालम, ऑल ऑफ द अबव्னு கேட்டிருக்காங்க. उपरोक्त सभी. ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் எல்லா லாங்குவேஜஸும் பேசுவோம். ஃபோர்த் ஒன், பாஷா கே முக்கியத்தः கித்னே ரூப் होते हैं? ஒரு லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மெயினான, ரொம்ப மெயினான 2 ஃபார்ம்ஸ் என்னென்ன? ஒன்று ஸ்போக்கன், இன்னொன்று ரிட்டன் இல்லைங்களா? ஸோ அதுதான் தூ. नेक्स्ट, हम अपने मन की बात दूसरों तक डैश पहुँचाते हैं. நம்மளோட தாட்ஸை வந்து மற்றவங்க கிட்ட எப்படி ஷேர் பண்ணிப்போம்? பேசி தான் ஷேர் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ சோக்கர், சல்கர், காக்கர்லாம் இல்லை, போல்கர், பேசி தான் புரிய வச்சுப்போம். ஸோ போல்கர். तो नेक्स्ट क्वेश्चन, विचारों के आदान प्रदान का माध्यम क्या है? ஐடியாஸை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்? எந்த மீடியமில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் நம்ம ஐடியாஸை? லிபி, வியாக்கரன், பாஷா, சங்கேத். பாஷா. ஸோ மொழிக்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த சாப்டரில் சொல்கிறாங்க. நம்மளோட பாஷையை, மொழியை வச்சு தான் நம்மளோட ஐடியாஸை ஷேர் பண்ணுறோம். ஆதான் பிரதான்னா எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றம், ஐடியா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. மாத்தியம்னா மீடியம், எந்த மீடியமில்? மொழி, பாஷை, பாஷா. 7th, दो मित्र आपस में बात कर रहे हैं. ஒருவருக்கொருவர், ஈச் அதர், ஆப்பஸ்னா ஈச் அதர். 2 ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது. யஹா பாஷா கா கौन सा, ஒரு லாங்குவேஜோட எந்த
மீடியமில் எந்த மீடியமை யூஸ் பண்ணுறாங்க, ரூப் எந்த மோடை யூஸ் பண்ணுறாங்க, பேசி தான் ஷேர் பண்ணிப்போம் இல்லையா. ரொம்ப பேசிக்கு கிட்ஸ்க்கான ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸாக தான் இருக்குது. ஜோ வியக்தி த பர்சன் போல் ததா சுன் நஹி சக்தே, யார்னால பேசவும் முடியாது கேட்கவும் முடியாதுன்னா அவங்களோட தாட்ஸை வேர்ட்ஸை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. கிஸ் பாஷா எந்த மோட் ஆஃப் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாங்க, ரிட்டனா ஸ்போக்கனா சைன் லாங்குவேஜா இல்லை எதுவுமே கிடையாதான்னு கேட்டிருக்காங்க. மௌகிக் ஸ்போக்கன் और रिटन और साइन लैंग्वेज और இது எதுலையுமே नन ऑफ द अबव इनमें से कोई नहीं. सांकेतिक साइन लैंग्वेज यूज़ பண்ணுவோம். नेक्स्ट 9th अंग्रेजी भाषा की लिपि क्या है. வாட்ஸ் த ஸ்கிரிப்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷோட ஸ்கிரிப்ட் என்ன, ரோமன் தான், ரோமன் லாங்குவேஜ். ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரை பார்த்துட்டு சித்திர தேக்கர், சித்திரனா பிக்சர், ஓகே, இந்த பிக்சரை பார்த்துட்டு பாஷா கா சஹி ரூப் பெஹச்சானியே கண்டுபிடிங்க. ஐடென்டிஃபை பை சீயிங் திஸ் பிக்சர். What's the mode of language here it is used கேட்குறாங்க. ஸோ மௌகிக், ஸ்போக்கன், they are just speaking. ஸோ மௌகிக். நெக்ஸ்ட் வந்து दिए गए वाक्य में भाषा का कौन सा रूप दर्शाया गया है. शिक्षिका कक्षा में ब्लैक बोर्ड पर लिखकर बच्चों को समझा रही है. டீச்சர் வந்து கிளாஸ் ரூமில் பிளாக் போர்டில் எழுதி பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அது என்ன மோட் ஆஃப் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எழுதி சொல்லி கொடுக்குறது ரிட்டன். ஸோ லிக்கிட் தான் ஆன்சர். नेक्स्ट चित्र में दिए गए युगल की वेशभूष को पहचान कर बताइए कि इनके राज्य में कौन सी भाषा बोली जाती है. இவங்க போட்டிருக்க இந்த கப்பல் போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு இவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, எந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்க இந்த ஸ்டேட்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குஜராத்தி. இது தாண்டியா மாதிரி இருக்குது இல்லையா குஜராத்தி டான்ஸ். ஸோ குஜராத்தி. ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். दिए गए कार्य में, காரியனா இங்கே டாஸ்க், சரிங்களா. இங்கே கொடுத்துருக்க டாஸ்கில் பாஷா கே கौन से रूप का प्रयोग है. ஸோ இங்கே ஒரு டாஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு லாங்குவேஜோட எந்த மோடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. रेलगाड़ी चलने से पहले हरी झंडी दिखाना, அங்கே க்ரீன் கலர் ஃப்ளாக் காட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு சைன் லாங்குவேஜ். எந்த மோடு, ஸ்போக்கனா ரிட்டனா சைனா. ஸோ சைன் லாங்குவேஜ், சாங்கேதிக் தான் ஆன்சர். உருது பாஷா கி லிபி கौन-सी. உருது பாஷாவோட ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. உருது மொழியோட ஸ்கிரிப்ட் தேவநாகரியா, சம்ஸ்கிருதமா, ஃபார்சி லாங்குவேஜ். ஸோ பார்சி. ஸோ அப்போ அந்த லாங்குவேஜ் தான் ஸ்கிரிப்டு, அது ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து दिए गए चित्र में भाषा का कौन सा रूप प्रयुक्त हुआ है. प्रयुक्त அப்படின்னா யூஸ்ட், எந்த மோடை யூஸ் பண்ண. கிக், லிக்கிட், சாங்கேதிக் இனிமே कोई नहीं. லிக்கித் ரிட்டன் ஃபார்ம். ஸோ அந்த தாத்தா வந்து ரீட் தான் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பாஷா கோ லிக்னே கி விதி कहलाती है. எழுதுகிற ஃபார்மை என்னன்னு சொல்லுவாங்க. ஒரு பாஷையோட எழுதின ஸ்கிரிப்ட் இல்லையா, ஸ்கிரிப்டுக்கு ஹிந்தியில் லிபி. சம்ஸ்கிருத் பாஷா கி லிபி कौन-सी है. சம்ஸ்கிருத் மொழியோட ஸ்கிரிப்ட் என்ன. ரோமனா, பாங்லா, பார்சி, தேவநாகரி. நெக்ஸ்ட்டு ஹிந்தி திவஸ் கப் மனாத்தே हैं. என்னைக்கு ஹிந்தி டே செலப்ரேட் பண்ணுறாங்க. மனாத்தேனா செலப்ரேட். 14 செப்டம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ 14 செப்டம்பர் வந்து ஹிந்தி டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்களாம், சரிங்களா. சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நேதாஜி भाषण दे रहे हैं. लीडर इज गिविंग अ स्पीच. भाषणना स्पीच, नेताना लीडर. वे भाषा के कौन से रूप का प्रयोग कर रहे हैं. அவர் வந்து ஒரு மொழியின் எந்த ரூபத்தை உபயோகப்படுத்துகிறார். ஸோ ஸ்பீச் இஸ் ஸ்போக்கன். ஸோ மௌகிக் தான் சார். மேதாவி கண்ட சிறப்பான ஸ்பெஷல் செக்ஷன். பாஷா डैश है. संकेतों के माध्यम से विचार व्यक्त करना, बोलकर विचार व्यक्त करना, लिखकर विचार व्यक्त.
ஸோ வந்து எல்லாமே பண்ணுவோம். ஒரு மொழினா லாங்குவேஜ், சைனு, ஸ்பீக்கிங், ரிட்டன் எல்லாமே இருக்கும் above all. नेक्स्ट चौराहे पर खड़ा ट्रैफिक पुलिस कौन सी भाषा का प्रयोग இப்போ டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க ஹைவே கிராசிங்கில், அவங்க எந்த மோட் ஆஃப் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் சைன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மௌखिक लिखित सांकेतिक उपरोक्त सभी ஸோ சைன் லாங்குவேज यूज़ பண்ணுறாங்க. कॉलम 1 में दिए गए राज्यों का कॉलम 2 में दी गई भाषाओं से मिलन कर उचित विकल्प चुनिए. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. குஜராத்னா குஜராத்தி பேசுவாங்க, பஞ்சாப் பஞ்சாபி பேசுவாங்க, மகாராஷ்டிரா மராட்டி பேசுவாங்க, ஒடிசா ஒடியா பேசுவாங்க. ஸோ அது மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸு அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க பிக்சர்ஸுக்கும் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற ஆக்ஷனுக்கும் எது கரெக்டாக இல்லாமல் இருக்குது, ஆட் ஒன் அவுட். ஸோ இவங்க எழுதுகிறாங்க கரெக்டு லிக்கித், இது கரெக்டு. எது கரெக்டு கிடையாதோ அதை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இது ரிட்டனு லிக்கித் கரெக்ட், இது மௌகிக் பேசுகிறாங்க கரெக்ட். இதுதான் பேசுகிறதுக்கு ரிட்டனுன்னு போட்டிருக்காங்க, லிக்கித்துன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ராங்கு. नेक्स्ट कॉलम 1 में दी गई भाषाओं का कॉलम 2 में दी गई लिपियों से मिलाकर उचित विकल्प चुनिए. कॉलम 1 कॉलम 2. ஸோ ஹிந்தி வந்து எந்த ஸ்கிரிப்டு, தேவநாகரி. உருது எந்த ஸ்கிரிப்டு, பார்சி. அங்கிரேஜி ரோமன், இங்கிலீஷ் ரோமன் ஸ்கிரிப்டு. பஞ்சாபி வந்து குருமுகி ஸ்கிரிப்டு. சரிங்களா, அதை தான் அதோட மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கணும். இது ஓகேங்களா. கா இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர் கிட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிந்தி படிக்கிற கிட்ஸ்க்கு ஒலிம்பியட் எக்ஸாம்ஸ்க்கான புக் இது. ஃபஸ்ட் சாப்டர் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த OMR ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் கிட்ஸை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டெய்லி ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.